ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இராமாயணத்தில் நூற்பயன் குறித்து 2 பாடல்களை தெரிந்து கொண்டுள்ளோம். தற்பொழுது 3வது மற்றும் 4வது பாடலை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். 3வது பாடல். இரு வரம்பில் ராம என்றோர் உம்பர் நிறுவர் என்பது நிச்சயம். ஆதலால் மறியில் மாக்கதை கேட்பவர் வைகுந்தம் பெறுவர் என்பது பேசவும் வேண்டுமோ? இறக்கப் போகும் தருவாயில் இருக்கின்ற ஒருவன் ராம என்ற 2 எழுத்தினைச் சொல்லி உயிர் விடுவானாகில் அவன் விண்ணுலகு அடைவான் என்பது நிச்சயம் என்றால், ராமபிரானின் குற்றமற்ற கதையை கேட்பவர்கள் நிச்சயம் வைகுண்ட பதவி பெறுவார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? நமது அண்மைக்கால உதாரணமாக மகாத்மா காந்தியடிகளை சொல்லலாம் தானே? அவர் இறக்கும் தருவாயில் ஹேராம் என்றுதானே கூறி இறந்தார். அதனால்தானே அவர் இன்றும் மகாத்மா என்று போற்றி புகழப்படுகின்றார். இப்பாடலில் உள்ள இரு வரம்பு என்பதற்கு இறுதி காலம் என்று பொருள். நிறுவர் என்றால் நிலை பெறுவர், மறு என்றால் குற்றம். மீண்டும் ஒருமுறை இப்பாடலை காணலாம். இரு வரம்பில் ராம என்றோர் உம்பர் நிறுவர் என்பது நிச்சயம். ஆதலால் மறியில் மாக்கதை கேட்பவர் வைகுந்தம் பெறுவர் என்பது பேசவும் வேண்டுமோ? அடுத்து 4வது பாடல் மிகவும் ஒரு அருமையான பாடல். அன்னதானம் அகில நல் தானங்கள் கன்னிதானம் கபிலையின் தானமே சொன்ன தானப் பலன் எனச் சொல்லுவார் மன் ராமகாதை மறவோர்க்கு அரோ. நிலைபெற்ற ராமகாவியத்தை படித்து மறவாமல் பாராயணம் செய்பவர்களுக்கு அன்னதானம், பூமிதானம், கன்னிகாதானம், கோதானம், பொன்தானம் ஆகிய செய்தலினால் உண்டாகிய பலன் முழுதும் கிடைக்கப்பெறும் என்று சான்றோர்கள் கூறுவார்கள். இப்பாடலில் வரும் கபிலை என்பது பசுக்களில் ஒரு வகை. சொன்னதானம் என்பதற்கு சொர்ணதானம், அதாவது பொன் தானம் என்று பொருள். மீண்டும் ஒருமுறை இப்பாடலை பார்ப்போம். அன்னதானம் அகில்நல் தானங்கள் கன்னிதானம் கபிலையின் தானமே சொன்னதானப் பலன் எனச் சொல்லுவார் மன் ராமகாதை மறவோர்க்கு அரோ. நன்றி. இப்பாடலில் குறிப்பிடப்படும் கபிலை பசுவின் சிறப்பு மகாபாரதத்தில் கூறப்படுகிறது. பீஷ்மர் அவர்களிடம் யுதிஷ்டிரன் கோதானத்தில் சிறந்தது எது என்று வினவும் போது கபிலை பசு என்று பதிலளிக்கிறார் பீஷ்மர். கபிலை என்பது கறக்கப்படும் போதெல்லாம் அபரிமிதமான பாலை தருவதும் பல்வேறு பிற சிறப்புகளையும் குணங்களையும் கொண்ட பசுவாகும். பொதுவாக கபிலை என்பது கருஞ்சிவப்பு நிறத்தை குறிக்கும் அல்லது பல நிறங்கள் சேர்ந்த கலவையை குறிக்கும். கபிலை பசுவின் வரலாறு குறித்து மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது. நன்றி.